உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் நாம் கிடைக்கின்ற சங்கடத்தை தீர்ப்பது எவ்வாறு, ஒவ்வொரு நாளும் நாம் கிடைக்கின்ற பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவருவது எப்படி, குழந்தை பேறு பிரச்சனைகளுக்கு தீர்க்குமா? விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதீபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், தமிழ் மாத ராசி பலனை நாம் பார்ப்ப இருப்பது ஆவணி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, ஐயா, இந்த நோய் நொடிகள் தீர்க்கக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் காணப்போகிறோம். இந்த வரவு செலவு என்று சொல்கிற மாதிரி நோய் நொடிகள் நம்மளுக்கு வந்த வண்ணமும் போன வண்ணமும் காணப்பட்டல்வா போன மாதம்லாம். நோய் நொடிகள் எவ்வாறு நம்மளை விட்டுட்டு போவோமா? கண்டிப்பாக போவோம். நோய் நொடி பிரச்சனை எல்லாமே ஒன்று தான். இந்த நோய் நொடிகள் அதிகமான தாக்கத்தை கொடுத்துருக்கும். வயதான மூப்புடையவங்களுக்கு இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் போன மாதம்லாம். அவையெல்லாம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு நிலைமை மாறப்போதையா. நம்மளுக்கு 11-12ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த குடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் நம்மளுக்கு குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகிறது. திடீர் செல்வங்கள் சேரப்போதையா அந்த நாட்களில். என்ன சாமி, நம்மளுக்கு சந்திராசிரம தினமாக வருமே. அது எப்படின்னா, அன்றைய தினம் நம்ம ராசிநாதனும் அந்த இடத்துக்கு சென்று விடுகிறார். இது வரைக்கும் 7ஆம் இடத்துல இருந்து குருவோடு சேர்ந்திருந்து பிரச்சனைகளை தீர்த்த வண்ணம் இருந்து வந்த செவ்வாய் பகவான் 11ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இடம்பெயர்ந்து விடார். மிதுனத்துக்கு, காலபுருஷ தத்துவத்தின் 3ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ந்து விடுகிறார். அதன் மூலியமாக வருமானம் இந்த மாதம் முழுவதும் 11ஆம் தேதி 12ஆம் தேதிக்கு அப்புறம் நிரந்தர வருமானத்தை நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். திடீர் தனவரவு, அதாவது எப்படி சொல்றதுன்னா மறைமுக வருமானம் என்று கூட சொல்லலாம். இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்க, இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன் ஏற்பாடு. சுவாமி எனக்கு எதுவுமே வரல சாமி, நான் எப்படியோ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டங்களை கதவை தட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். இந்த மருத்துவமனை வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஏற்பாடு தரக்கூடிய காலம். இந்த பேங்க் வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் மதிப்பீடு கிடைக்க போதையா. வங்கி சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். வங்கியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும், பிரச்சனை தரக்கூடிய இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஆகட்டும், சட்டம் சார்ந்த துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும், இதெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். திடீர் பணவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறோம். நல்ல ஒரு அமைப்பினை பெறக்கூடிய காலமாகும். முதல்ல நோய் நொடியெல்லாம் விலக போதுங்க. 2வது தனவரமும் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு, குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய பாக்கியம், திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய நாட்களாகும். அதாவது இந்த நேரம் இது ஒரு வாய்ப்பு கிடைக்காத ஒரு காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. 12ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சகதி பெறும்பொழுதெல்லாம் அந்த விரயமே குறைஞ்சிட போகுது சாமி. நம்மளுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார் அவர். அந்த விரயம் என்பது நம்மளுக்கு இரட்டிப்பாக கொடுக்க போகுது. லாபாதிபதி லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். ஏன்னா சுபருடைய பார்வையும் நம்ம ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய பார்வையும் வாங்குறார். அதன் மூலியமாக நம்மளுக்கு திடீர் பணவரவு செல்வங்கள் சேரப்போகுது. அந்த தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நாம் கஷ்டப்படுவோம் இல்லை ஐயா. கொடுத்துட்டு பொருள் வருமா வராதா அப்படிலாம் எண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி, அது எல்லாம் திரும்பி வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா. நல்ல ஒரு முன்னேற்றம் என்று கூட சொல்லலாம் ஐயா. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு உடல் உபாதைகளாக இருந்ததுன்னா அந்த உடல் உபாதைக்கு நாம் ஹாஸ்பிட்டல் பக்கமோ அந்த வங்கி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய கையெடுப்பு நாம் எடுத்து செலவு பண்ணுற மாதிரியும், அதை செலவு பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரா மாதிரி நம்ம வங்கிலையும் சேர்ந்து விடும் ஐயா. யாருன்னா ஒரு ஆள் நம்மளை ஆதரித்து அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டெடுத்துருவார்கள். உடலில் ஏற்படக்கூடிய இந்த காலில் மட்டும் சற்று பார்த்துங்க. இந்த பாதம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனங்கள் தேவை. கால் பாகம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு நாம் செயல்பட வேண்டியது.
இந்த நேரத்தில் கவனித்து நாம் டூ வீலரில் போனாலும் சரி, எங்கு சென்றாலும் சற்று கவனத்துடன் நாம் செயல்பட வேண்டும். பாதங்களில் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும், பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேர பயணத்தை தவிர்க்க வேண்டும். மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லையா. இந்த இரவு நேர பயணம், காலில் அடிபடுறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. உடல் உபாதைக்கு சற்றுக்கு தாக்கம் குறைவாக தான் காணப்படும், அதிகமாகலாம் இருக்காது சாமி. பயப்படணும் அவசியம். போன மாதம் இருந்ததை விட இப்போ சற்று குறைவான காலம்தான். பயம் முத்துறா மாதிரி எந்த எண்ணமும் கிடையாது சுவாமி. ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் நன்றாக இருப்பதால் குரு பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலம் நல்லா இருக்குது, பயப்படணும் அவசியம் இல்லை. சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலாபலங்களும் இப்போ வக்கரகதி காலத்தில் தான் இருக்கார். அவரும் வக்கர நிவர்த்திக்கு வந்துட்டுருக்கார். அதனால் பிரச்சனைகள் கிடையாது ஐயா. இனிமேல் துன்பம் என்பது விருச்சிக ராசிக்கு இல்லாத ஒரு நிலைமை வரப்போகிறது ஐயா. கடன் வாங்கிட்டு இருக்கிறேன், நான் ஊரை விட்டு வெளியில் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களாம், அதாவது ஊரை விட்டு நான் வெளியூர் சென்று நான் பிழைத்து கொண்டிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க கேட்கலாம். இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக அந்த ஆவணி மாதம், இந்த சதுர்திசி, அதாவது சதுர்த்தி, விநாயக பெருமானை இந்த மாதம் முழுவதும் விநாயக பெருமானையும் கண்ண பரமாத்மாவையும் கிருஷ்ணனையும் வழிபட எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி இப்போ தான் வருது. அந்த மாதிரி நாட்களில் நாம் இரவும் இருந்து இறைவனை பூஜிக்க, அந்த மாதத்தில் வருகின்ற ஃபங்க்ஷனை நாம் வணங்கினாவே போதுமானது. ஆடி மாதம் வருதுன்னா ஆடி அமாவாசை வருது, ஆடி கிருத்திகை வருது அல்லவா. அதே மாதிரி ஆவணி மாதம் வருகின்ற விநாயக சதுர்த்தி, என்ன சொல்லணும், விநாயக பெருமானே முழுமுதற் கடவுள். அந்த விநாயக பெருமானை வணங்கி வர அந்த கண்ணமுனபாத்மான்ட்டு சொல்கிறோமில்ல, கண்ண பரமாத்மா காக்கும் கடவுள் அல்லவா. கண்ணனும் கிருஷ்ணனும் கோவிந்தனும் கோபாலனும் ஒன்று தான். அவரை வணங்கி வர இந்த மாதம் முழுவதும் இந்த இறைவனுக்காக நாம் விரதம் இருந்து வணங்கி வர உங்கள் தீவினைகள் அனைத்தும் தீர்ந்து விடும் ஐயா. ஆவணி மாதம் ஒரு 11 தேதிக்கு அப்புறம் நிலைமையெல்லாம் வேறு மாதிரி ஐயா, சூப்பராக இருக்கக்கூடிய தொழில். ஏதாவது திடீர்னு இந்த வேலை சார்ந்த இந்த எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்கிறோமா இல்லை, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், அது காத்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் ஐயா நான் கவர்மெண்ட்டில் தான் உத்தியோகம் செய்யணும், அரசாங்க உத்தியோகம் பெறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு ஐயா. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதம் நம்மளுக்கு எல்லா விதமான முன்னேற்றமும் பெறப்போகிறோம், நல்லா இருக்க போகிறோம் ஐயா. ஒரே வார்த்தை சொல்ல போனால் மொத்த பேருமே நீங்கள் விருச்சிகராசிகார அனைவரும் பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலமாக வரப்போகிறது. தீவினைகள் தீர்க்கப் போகிறது. ஒரே வார்த்தை சொல்லணும்னா தீவினைகள் தீர்க்கப் போகிறது. தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம் ஐயா. சுயதொழில் செய்கிறவட்டும், கம்பெனி ஒர்க்கர் ஆகட்டும், இந்த ஹாஸ்பிட்டலு, நர்ஸு, டாக்டர் எல்லாருக்கும் சொல்கிற, காவல்துறை ஒர்க் ஆகட்டும், வங்கி சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆகட்டும், திடீர் வருமானம், திடீர்னு என்ன சொல்லணும்னா அந்த திருடி போனதெல்லாம் நம்மளுக்கு மீட்டெடுக்கக்கூடிய காலம். நம்மளுக்கு திருடி போயிட்டால் கூட அதெல்லாம் திருப்பி மீட்டெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் ஐயா. நல்லது நடக்க போகுது ஐயா. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நல்லது நடக்க போகுது. திருமண பாக்கியம் கெட்ட போகிறது. திருமண வயதுடைய தோஷங்கள் இருக்கக்கூடியலாம் தோஷம் நிவர்த்தி அடைஞ்சு, செவ்வாய் தோஷம் சொல்கிறது, தாக தோஷம் சொல்கிறது, இதெல்லாம் நீங்கிட்டு நம்மளுக்கு என்ன சொல்லலாம், இறைவனே வழிபட்ட நிலைமையும் புத்திர பேறு பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். சூப்பராகுது ஐயா. விருச்சிகராசி ஆவணி மாதம் அருமையான மாதமாக இருக்குது. நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலமாகவும் இருக்குது. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போகுது ஐயா. வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கெடுபடியான நிலைமை, நம்ம கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலகி பெரிய லெவலில் நீங்கள் வரப்போகிறீங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.